வணக்கம் சார். இன்றைக்கு ஆயுள் பாவகன்ற தலைப்பில் ஒரு கிரக நிலையோட அமைப்பை பார்ப்போம். ஒரு 50 வயது கடந்து ஒரு 60 வயது வரலையும் எந்த மாதிரி ஒரு கிரக நிலை இருந்தால் அவங்க இந்த பூமியில் இருப்பாங்கன்ற அந்த அமைப்பு பார்ப்போம். இது ஆயுட்பாவகம் என்ற அமைப்பில் இருக்குது இந்த ஒரு கருத்து. அப்படி எப்படின்னா அந்த கருத்து என்னன்னா, அதாவது 8ஆம் அதிபதி வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு கணக்கு இதில் லக்ன அமைப்பு கொடுக்கல. ஆனால் இதை நம்ம லக்னம் எடுத்துக்கணும். ஒரு சில லக்னங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆகாது, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். நம்ம ஆனால் இதில் லக்னம் கொடுக்கல. இந்த கவியில் 8ஆம் அதிபதி கேது சந்திரன் இவங்க 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும். 8ஆம் அதிபதி கேது சந்திரன் இவங்க 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்த லக்ன அதிபதி கூட பாவகிரகம் ஏதாவது சேர்ந்துருக்கணும், அல்ல லக்னத்து கூட பாவகிரகம் சேர்ந்துருக்கணும். பாவகிரகம்னா அவங்களுக்கு செவ்வாய் வீடே லக்னமாக இருந்தால் நம்ம அதை சேர்த்துக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த லக்னம் எந்த வீடாக இருந்தாலும் அது கூட அவர் பாவகிரகமாக இருந்தால் கூட, ஆனால் ஒரு பாவகிரகம் சேர்ந்துருக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த லக்னத்து கூட ஒரு பாவகிரகம் சேர்ந்து இருந்துட்டா, அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி பாவகிரகத்துக்கு புதன் சம்மந்தப்படணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி போட்டிருக்கிற அந்த பட்சத்தில் இப்படி ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகம் இருந்தான்னா, அந்த ஜாதகம் இருந்ததுன்னா அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு 50 கடந்து ஒரு 60க்குள்ளே அவங்களோட ஆயுள் இருக்கும் அப்படின்னு ஒரு கவியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கவியை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த யூடியூப் பகுதியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கவியை சொல்லிவிட்டு நம்ம விளக்கம் சொன்னோம்னா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் அதிகமாகுன்றதுக்காக, டைம் அதிகமாக எடுத்துக்கின்றதுக்காக இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கேன். இப்படி ஒரு முறையை நான் கையாளுறேன். அதாவது அந்த அமைப்பு உங்களுக்கு அந்த அமைப்பை நீங்கள் அந்த பாட்டை படிச்சுட்டு இந்த யூடியூப்பில் இதையும் நீங்கள் கேட்டுட்டு உங்களோட ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு அமைப்புனா, இந்த சொல்லப்பட்டிருக்கிற கிரகங்கள், இந்த கூட்டுவாக அமைந்திருக்கிற கிரகங்களோட தசை உங்களுக்கு நடக்கணும். அப்படி நடந்தால்தான் இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு கரெக்டாக வரும், இல்லைன்னா வராது. இது தேவையில்லாத பயத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்க வேணாம். ஏதாவது ஒரு அமைப்பில் உங்களை ஜாதகம் வலுவாக இருக்கும். சந்தேகமாக இருக்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப்லேயோ நம்மளோட ஃபோன் நம்பர்லேயோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு அமைப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.